Assalamu alaikum. Good evening, Vanakkam, and Aibawan, dear students. In today's class, we'd like to study simple future tense. So far now, we have completed simple present and simple past tense. So now, let's move on to the simple future tense. Future tense, in a sense, we are talking about upcoming actions that are going to happen in the future, right? ஸோ நாங்கள் இது வரைக்கும் சிம்பிள் ப்ரெசண்ட்டும் சிம்பிள் பாஸ்டும் படிச்சிருக்கோம். சிம்பிள் ஃபியூச்சருங்கிறது என்னன்னு சொன்னா நாங்க நடக்க இருக்கிற விஷயங்களை பத்தி பேசுறது. சிம்பிள் ப்ரெசன்ட் சிம்பிள் பாஸ்ட் ரெண்டுமே சிம்பிள் ப்ரெசன்ட் சொல்றது வளமையா நடக்கிற விஷயங்களையும், சிம்பிள் பாஸ்ட் சொல்றது ஏற்கனவே நடந்த விஷயங்களையும் நாங்க பேசுறது. சிம்பிள் ஃபியூச்சர்னு சொல்றது நாங்க எதிர்காலத்துல நடக்க இருக்கிற விஷயங்களை பத்தி பேசுறது. எக்ஸாம்பிள், ஐ வில் கோ டு ஸ்கூல் டுமாரோ. நான் நாளைக்கு ஸ்கூலுக்கு போவேன். ஐ வில் கோ டு ஸ்கூல் டுமாரோ. ஷி வில் சிங் வெல். அவள் நன்றாக பாடுவாள். we will play football. நாங்க ஃபுட்பால் விளையாடுவோம். they will work in the office. அவங்க ஆஃபீஸ்ல வேலை செய்வாங்க. இப்படின்னு சொல்லி ஃபியூச்சரை இன்டென்ட் பண்ணி ஃபியூச்சர் நாங்க எதிர்காலத்தை நோக்கி ஒரு விஷயத்த நாங்க சொல்றதுக்கு இப்படி நடக்கும் சொல்லி நாங்க சொல்றதுக்காக பயன்படுத்துறது ஃபியூச்சர் டென்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்ப இதுல நீங்க பார்க்கலாம், நாங்க சிம்பிள் ப்ரெசென்ட்ல சும்மா ஐ சப்ஜெக்டோட ஒரு வேர்ப்னு பயன்படுத்துது. சிம்பிள் பாஸ்ட்னு சொல்லுங்க சப்ஜெக்டோட வேர்ப் டூவை பயன்படுத்தினேன். ஆனா ஃபியூச்சரை எடுத்துக்கிட்டோம்னா சப்ஜெக்டோட ஒரு மோடல் வேர்பான வில்லுங்கிற ஒரு வேர்டை நாங்க வில்லுங்கிற ஒரு மாடல் வேர்பை சேர்த்துட்டு அதுக்கு பிறகு வேர்பான்னு பயன்படுத்தும். இங்க ஃபியூச்சர் டென்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே நாங்க வேர்பான் தான் பயன்படுத்துவோம், ரைட்? இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் சொல்றது சப்ஜெக்டோட வேர்ப் ஒன் அல்லது வேர்ப் எஸ் நாங்க பயன்படுத்துவோம். சிம்பிள் பாஸ்ட்னு சொல்றது சப்ஜெக்டோட வேர்ப் டூவை பயன்படுத்தும். சிம்பிள் ஃபியூச்சர்னு சொல்றது சப்ஜெக்டோட வில்லோட வேர்ப் ஒன், ரைட்? நீங்க எதை எடுத்துக்கிட்டாலும் எந்த சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டாலும் நாங்க ஐயோட வியூவோட வி டே ஹி ஷி எல்லாத்துக்கூடையும் நாங்க வில்ங்கிற மாடல் வேர்போட வேர்ப் ஒன்னை பயன்படுத்துவோம், ரைட்? இது வந்துட்டு ஃபியூச்சர் டென்ஸை இன்டென்ட் பண்ணக்கூடியதா இருக்கும், ரைட்? எக்ஸாம்பிள் பார்த்தோம்னு சொன்னா நேரான வசனங்கள் பாசிட்டிவ் சென்டென்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா ஐ வில் கோ டு ஸ்கூல் டுமாரோ. ஐ வில் கோ டு ஸ்கூல் டுமாரோ. ஷி வில் குக் டின்னர். ஷி வில் குக் டின்னர். தே வில் ஃபைண்ட் த சொல்யூஷன். ஐ வில் கோ டு ஸ்கூல் டுமாரோ. நான் நாளைக்கு ஸ்கூலுக்கு போவேன். ஷி வில் குக் டின்னர். அவள் இரவு உணவு சமைப்பாள். தே வில் ஃபைண்ட் த சொல்யூஷன். அவர்கள் தீர்வை கண்டுபிடிப்பார்கள். we will attend the meeting. நாங்க மீட்டிங்ல கலந்து கொள்வோம். நாங்க கலந்துரையாடல கலந்து கொள்வோம். அமான் will come to the party. அமான் பார்ட்டிக்கு வருவார். அமான் களியாட்டத்துக்கு வருவார். the principal will call you. the principal அதிபர் உன்னை அழைப்பார். மாலா will buy a car. மாலா ஒரு கார் வாங்குவார். ஸோ அப்ப நீங்க இந்த சென்டென்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க ஃபியூச்சர்ல செய்வாங்க, இந்த விஷயத்தெல்லாம் செய்வாங்க சொல்லி இருக்கு, செய்வாங்க, இந்த விஷயத்துல செய்ய போறாங்க, ரைட்? அப்ப என்ன விஷயம்ல நடக்க இருக்குதோ அதை பத்தி பேசுறதெல்லாம் நாங்க ஃபியூச்சர் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்னு சொல்லுவோம், ரைட்? ரைட். அப்ப நாங்க கொஸ்டின் ஒன்று எப்படி கேட்கிற, இதெல்லாம் நடக்க இருக்குது ஷுவரா அவங்க செய்வாங்க, அவங்க செய்வாங்களா, இந்த விஷயத்துல அவங்க செய்யலாமா, செய்வாங்களா சொல்லி நாங்க ஒரு டவுட்டோட கேட்கறதுக்காக, நாங்க ஏதாச்சும் ஒரு கிளாரிபிகேஷனுக்காக கேட்கறதுக்காக ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்கணும்னு சொன்னா ஃபியூச்சர் டென்ஸ் நாங்க மனதுல வச்சு இப்போ ஃபியூச்சர் டென்ஸ்ல நாங்க கொஸ்டின் கேட்கும் போது சப்ஜெக்டும் வில்ங்கிற மாடல் வேர்பும் ஸ்வெப் ஆகும். ஸ்வெப்னு சொல்றது இவங்களோட சப்ஜெக்டுக்குரிய இடத்த வில்லும் வில்லுக்குரிய இடத்த சப்ஜெக்டும் எடுக்கும். அப்ப இடத்தை மாற்றிக்கொள்றதுக்கு நாங்க ஸ்வெப்னு சொல்லலாம், SWAP ஸ்வாப். அப்ப ஸ்வெப் பண்ணி கொள்வாங்க தங்களுக்குள். அப்ப வில்லுங்கிறது முன்னால போகும்னு சொன்னா நாங்க கொஸ்டினாக மாறும். will I go there? நான் அங்க போவேனா, will I go there? will you see that? நீ அதை பார்ப்பாயா, will you see that? will she come tomorrow? நாளைக்கு வருவாளா? will we win the match? நாங்க மேட்சை வின் பண்ணுவோமா? will they invite you? அவங்க உங்களை இன்வைட் பண்ணுவாங்களா? so these are the question types of simple future tense. so you can simply use it. நீங்க அதை யூஸ் பண்ணலாம் உங்களோட ஒரு ஆள்கிட்ட நீங்க பேசும்போது, நான் என்ன நாளைக்கு நீங்க
ஸ்கூலுக்கு வருவீங்களா? வில் யூ கம் டு ஸ்கூல் டுமாரோ? நாளைக்கு ஸ்கூலுக்கு வருவீங்களா? ரைட். இன்னைக்கு இரவைக்கு நாங்க படம் பார்ப்போமா? வில் வி வாட்ச் அ மூவி டுநைட்? இன்று இரவு. ஸோ நெக்ஸ்ட் வீக், நெக்ஸ்ட் மந்த், இப்படியெல்லாம் நாங்க நிறைய வேர்டை யூஸ் பண்றதுக்குள்ள நாங்க ஃபியூச்சர்ல ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்கக்கூடியதா இருக்கும். வில் ஐ கோ தேர்? வில் யூ see that? ரைட், இப்படி இருக்கு. எக்ஸாம்பிள், வில் ஐ பிளே கிரிக்கெட்? நான் கிரிக்கெட் விளையாடுவேனா? வில் ஷி ரீட் புக்ஸ்? அவள் புத்தகம் வாசிப்பாளா? வில் வி குக் டின்னர்? வில் அமான் பை ஃப்ரூட்ஸ்? வில் யூ கம் டுமாரோ? வில் ஷி கோ டு ஸ்கூல் நெக்ஸ்ட் வீக்? வில் ஷி கோ டு ஸ்கூல் நெக்ஸ்ட் வீக்? அடுத்த வாரம். நெக்ஸ்ட் வீக்னு சொல்றது அடுத்த வாரம். டு ஸ்கூல், ஸ்கூலுக்கு. வில் ஷி கோ? அவள் போவாங்களா? வில் சைல்ட் ஸ்டடி இன் ஸ்கூல்? அந்த சிறுவன் ஸ்கூலுக்கு ஸ்கூலில் படிப்பாரா? வில் சைல்டு ஸ்டடி இன் ஸ்கூல்? ஸோ இதெல்லாம் வந்துட்டு நாங்க கொஷனாக கேட்கறது. அப்போ பாசிட்டிவா ஒரு விஷயத்த சொல்றதுக்கு நாங்க சப்ஜெக்டையும் வில்லையும் நாங்க அதே ஓர்டர்ல பயன்படுத்தணும். சப்ஜெக்டுக்கு பிறகு வில், வில்லுக்கு பிறகு verb. அப்போ verb தான். சப்ஜெக்ட் வில் verb, சப்ஜெக்ட் வில் verbன்னு சொல்லி இந்த ஆர்டர்ல வரும். கொஸ்டின் ஒன்று கேட்கக்குள்ள வில் சப்ஜெக்ட் verb. அப்ப வில் முன்னால வந்து சப்ஜெக்ட் வந்து அங்கால verb வரும். அப்ப கொஸ்டின் ஆக மாறும். நெகட்டிவ் நாங்க யூஸ் பண்றதுக்கு சப்ஜெக்டோட வில் நாட்டோட வைப்போம். ஐ வில் நாட் கால் ஹிம்? நான் அவருக்கு கால் பண்ண மாட்டேன். ஐ வில் நாட் கால் ஹிம். ஷி வில் நாட் பிளே வெல்? அவள் நல்லா விளையாட மாட்டாள். வில் சாரி வி வில் நாட் கோ தேர்? நாங்க அங்க போக மாட்டோம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நெகட்டிவ். நாங்க ஃபியூச்சர்ல செய்ய மாட்டோம்ங்கிற விஷயத்தை நாங்க செய்ய முடியாதுங்கிற விஷயங்களை நாங்க சொல்றதுக்காக பயன்படுத்துறது நெகட்டிவ். ரைட். அப்ப சிம்பிள் பிரசன்ட்ல ஒரு நெகட்டிவ்னு சொன்னா நீங்க உங்களுக்கு பழக்கம் இல்லாத ஒரு விஷயம், நீங்க செய்யாத ஒரு விஷயம், அது நெகட்டிவ். சிம்பிள் பாஸ்ட்ன்னு சொன்னா நீங்க பாஸ்ட்ல செய்யாத ஒரு விஷயம், பாஸ்ட்ல நான் இப்படி செய்யலங்கிறது நெகட்டிவ். ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க ஃபியூச்சர்ல இப்படி செய்ய மாட்டேன்னு சொல்ற விஷயங்கள். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நெகட்டிவ். ரைட். பார்க்கலாம். ஐ வில் நாட் பிளே கிரிக்கெட்? நான் கிரிக்கெட் விளையாட மாட்டேன். ஷி வில் நாட் ரீட் புக்ஸ்? அவள் புத்தகம் வாசிக்க மாட்டார். வி வில் நாட் குக் டின்னர்? நாங்க இரவு உணவு சமைக்க மாட்டோம். அமான் வில் நாட் பை ஃப்ரூட்ஸ்? அமான் பழங்கள் வாங்க மாட்டார். யூ வில் நாட் கம் டுமாரோ? நீ நாளைக்கு வர மாட்டாய். ஷீ வில் நாட் கோ டு ஸ்கூல் நெக்ஸ்ட் வீக்? அவள் அடுத்த வாரம் ஸ்கூலுக்கு போக மாட்டாள். சைல்ட் வில் நாட் ஸ்டடி இன் ஸ்கூல்? அந்த புள்ள ஸ்கூல்ல படிக்காது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நெகட்டிவ். ரைட். So far now we have studied simple future tense. So simple future tense, we are talking about upcoming actions that are going to happen in the future, right? So the structure will be subject plus will plus verb one. So always we are using verb one for the simple future tense, right? As a positive sentence, we can see I will go to school tomorrow, she will cook dinner, they will find the solution. Likewise, there are plenty of examples you have, so you can go through. And according to the question, we swap the will and the subject. So will place in front of the sentence and the question are made. So will subject plus verb. So will I go there? Will you see that? Will she come tomorrow? Likewise the question. And the negative, subject plus will not plus verb. So will not indicates the negative points. I will not call him. I will not call him. She will not play well. So these are the negative sentence, right? So you can simply notice I will not play cricket. She will not read books. We will not cook dinner. Aman will not buy fruits. Likewise, there are some negative questions you have. So you can go through it, right? And the keywords for the simple future tense. So these are the simple future words. Tomorrow,
not only for simple future, but also you can use all the future tense. You can use it, right? Tomorrow, in future, later, once upon a time, next week, and next month, next year, next vacation. So likewise, there are plenty of words you can find to indicate the future, right? ஃபியூச்சரை நாங்க இண்டிகேட் பண்றதுக்கு, ஃபியூச்சரை நாங்க அடையாளம் காட்டுறதுக்கு இப்படிப்பட்ட சென்டென்ஸ் நீங்க பயன்படுத்தலாம், right? So I hope you have understood, right? So if you have any doubts regarding future tense, you can ask me, right? So the platform is given to you, you can ask. Do you have any doubts? No, sir. Yes. You don't have a doubt. Negative questions, right? So negative questions in a sense, right? We'll come to the negative. Negative questions must be the will swept into the um, beginning stage, the first place. So will subject plus not plus verb one, right? So wait a minute, I'll show you. Right. So wait a minute. It's not working. Will plus subject plus not plus verb one. Right. If you see will subject plus not plus verb one. So this is the negative questions, right? So you can see நாங்க will முன்னால கொண்டு வந்தோம்னு சொன்னா சப்ஜெக்ட்டுக்கு பிறகு not verb. So இது வந்துட்டு நெகட்டிவ் சென்டென்ஸ்னு சொல்லும். இது வந்துட்டு ஃபியூச்சர்ல நெகட்டிவ் கொஸ்டின்ஸ். உதாரணமா will I come to, will I not come to school, right? Will I not come to school? இதுல மீனிங் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா நான் ஸ்கூலுக்கு வர மாட்டேனா, நான் ஸ்கூலுக்கு வர மாட்டேனான்னு கேட்கறது இதுல மீனிங்கா இருக்கு, ரைட்? சம்டைம்ஸ் இன்ஃபார்மல்ல நீங்க யூஸ் பண்ணுச்சுன்னா இந்த வில் நாட்டை சுருக்கி நாங்க வாண்ட்னு சொல்லி யூஸ் பண்ணோம். எப்படி? வாண்ட், அந்த வில் நாட்டை நாங்க சுருக்கி வாண்ட்னு யூஸ் பண்ணோம். அந்த சந்தர்ப்பத்துல சப்ஜெக்ட் பக்கத்துல வரும். will I not, அதுக்கு பதிலா won't I, sorry, won't I come to school, won't I come to school, நான் ஸ்கூலுக்கு வர மாட்டேனா.
ஸோ நீங்க இந்த கண்ட்ராக்ட் ஃபார்ம்னு சொல்லுங்க. இந்த ஃபார்மை நீங்க எழுதக்குள்ள பயன்படுத்துறதை தவிர்த்துக்கொள்ள. நீங்க பேசக்குள்ள நீங்க யூஸ் பண்ணலாம், எழுதக்குள்ள நாங்க இந்த கண்ட்ராக்டட் ஃபார்மை யூஸ் பண்ண மாட்டோம். எக்ஸாம்பிள், இப்போ நாங்க ஐ ஆம்ங்கிறத சொல்லி ஐம் வந்து யூஸ் பண்ணோம், ஐம் வந்து யூஸ் பண்ணோம். ஸோ அப்படிப்பட்ட கண்ட்ராக்டட் ஃபார்ம் எல்லாம் நாங்க யூஸ் பண்ண மாட்டோம் எழுதக்குள்ள. ரைட், நீங்க பேசக்குள்ள நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ அதனாலதான் நான் நெகட்டிவ் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு எட் பண்ணல. ஸோ தோ யூ ஆர் the basic level students, so I didn't um, add the negative questions for you, right? Is it okay? Is that okay? Are you clear? Right, okay. So நாங்க நெகட்டிவும் இருக்கு, நெகட்டிவ் கொஸ்டினும் இருக்கு. நெகட்டிவ் கொஸ்டின் சொல்லும் போது நீங்க அதுல பொதுவாக நாங்க நெகட்டிவ் கொஸ்டின் கேட்கும் போது நீங்க சொல்ற மாதிரி அந்த கண்ட்ராக்டட் ஃபார்ம்ல தான் நாங்க யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால பெருசா நாங்க கண்ட்ராக்டட் ஃபார்ம்ல நாங்க சென்டென்ஸ் யூஸ் பண்றல. ரைட், ஸோ அது வந்துட்டு நாங்க எழுதக்குள்ளதான், எழுதக்குள்ள நாங்க அப்படியே இப்ப வில்ல முன்னால போட்டு சப்ஜெக்ட்டுக்கு பிறகு நாங்க நோட் போட்டு எழுதுவோம். பட் நாங்க பேசக்குள்ள நாங்க போன்ட்டு சொல்லி நாங்க யூஸ் பண்ணோம். ரைட், ஸோ ஐ ஹோப் யூ ஹேவ் அண்டர்ஸ்டுட். அண்ட் திஸ் இஸ் simple future. And do you have any doubts? Anything else? வேற ஏதாச்சும் டவுட் இருக்குதா? ரைட், ஷேல் நாங்க ஃபியூச்சர்ல நான் யூஸ் பண்றேன். பட் நாங்க அது சிம்பிள் ஃபியூச்சர்ங்கிறதுக்கு மட்டும் இல்லை, அது நாங்க மாடல் வேர்ப்ஸ் படிக்கும்போது ஷேலை பத்தி பார்ப்போம். ஷேல்னு சொல்லக்கூடியது அதுவும் ஒரு மாடல் வேர்ப் தான். இப்போ வில் மாதிரி அதுவும் ஒரு மாடல் வேர்ப். நாங்க வேர்ப்ஸ்ல வேரியேஷன்ஸ் டைப்ஸ் ஆஃப் வேர்ப்ஸ் படிக்கும்போது நாங்க பார்த்துருந்தோம். அதுல வந்து மாடல் வேர்ப்ஸ் சொல்லி படிச்சிருந்தோம். அதுல வந்துட்டு ஒரு மாடல் வேர்ப் இந்த வில். இந்த வில்ல நாங்க இப்ப சிம்பிள் ஃபியூச்சருக்கு நாங்க பயன்படுத்துவோம். ஷேலுங்கிறதும் ஃபியூச்சருக்கு யூஸ் பண்ணுவோம் தான், பட் அதை வேற நோக்கத்துக்காக நாங்க யூஸ் பண்ணுவோம். ஸோ அது என்ன நோக்கம்ங்கிறத இன்ஷால்லா நாங்க மாடல் வேர்ப்ஸ் படிக்கும்போது நாங்க படிச்சுக்கொள்ளும். எக்ஸாம்பிள், ஐக்கும் பிக்கும் மாத்திரம்தான், சப்ஜெக்ட் ஐக்கும் சப்ஜெக்ட் விக்கு மாத்திரம்தான் நாங்க ஷேல் ஐ யூஸ் பண்ணுவோம். ஸோ அதாவது தமிழ்ல நாங்க சொல்லுவோம் தன்மை முன்னிலை படர்க்கை என்று சொல்லுவோம். தன்மை வர அந்த ப்ரோனவுன்ஸ்களுக்கு மட்டும் ஐ பி நான் நாங்கள்ங்கிற அந்த அதுகளுக்கு மட்டும் நாங்க ஷேல் யூஸ் பண்ணுவோம். ரைட், ஷேலுங்கிறது பொதுவாக நாங்க ஒரு ஆள்கிட்ட ஒரு சஜஷன் ஒன்று கேட்கறதுக்காகத்தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் நாளைக்கு உங்க வீட்டை வரட்டா, நான் உங்களுக்கு வீட்டை வரட்டுமா சொல்லி கேட்போம் தானே. இப்போ ஒரு பெர்மிஷன் ஒன்று கேட்குற மாதிரி, ஷேல் ஐ கம் டு யுவர் ஹோம் டுமாரோ, நான் அங்கே போகட்டா, ஷேல் ஐ கோ தேர். இப்படி பொதுவாக கொஸ்டின் ஃபார்ம்ல தான் நிறைய நாங்கள் ஷேர்ல நாங்கள் யூஸ் பண்ணோம். ஸோ அதுக்காக நாங்கள் பெருசா சிம்பிள் ஃபியூச்சர் சொல்லி அந்த ஷேர்ல பார்க்க மாட்டோம். நாங்கள் வந்துட்டு மாடல் வேர்ப்ஸ்ல நாங்கள் பார்ப்போம். ரைட், எனி அதர் டவுட்ஸ்? ரைட், ஓகே. Right. So let's move on to the next part. Right. Let's move on to the next part. நாங்க இதுவரைக்கும் பார்த்தது சிம்பிள் ப்ரெசென்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃபியூச்சர். ஸோ மூணுமே வந்துட்டு சிம்பிள் டென்சஸ் சொல்லுவோம்.
சிம்பிள் டென்சஸ் வரக்குள்ள சிம்பிள் ப்ரெசன்ட்னு சொல்றது நீங்க வளமையாக செய்கிற ஒரு விஷயம். அது மாதிரி சிம்பிள் பாஸ்ட்னு சொல்றது ஏற்கனவே செஞ்ச ஒரு விஷயம். ஃபியூச்சர்னு சொல்றது செய்ய போற ஒரு விஷயம். ஸோ அடுத்து நாங்க கண்டினியூஸ் டென்ஸ் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, கண்டினியூஸ் டென்ஸ் நான் என்னன்னு சொன்னா, ஒரு பாயிண்ட்ல உதாரணமா இப்ப நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க, ஒரு தருணத்துல நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க, என்ன செய்து கொண்டிருக்கிறீங்கிற விஷயத்த நீங்க எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு பயன்படுத்துறதுதான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ன்னு சொல்லும் போது ப்ரெசன்ட்ல நீங்க இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க, இப்ப இந்த தருணத்துல நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க. நான் படிப்பிச்சு கொண்டு இருக்கிறேன். அப்ப ஐ எம் டீச்சிங் யூ, நான் உங்களுக்கு டீச் பண்ணி கொண்டு இருக்கிறேன். யூ ஆர் ஸ்டடிங், நீங்க படிச்சு கொண்டு இருக்கிறீங்க. ஸோ அப்ப நீங்க என்ன செய்து கொண்டு இருக்கிறீங்கிற விஷயத்த நாங்க சொல்றதுக்காக பயன்படுத்துறது இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் சொல்லி வரும்போது டாக் அபவுட் ஒன்கோயிங் ஆக்ஷன், நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்களை ப்ரெசென்ட்ல நாங்க சொல்றதுக்காக பயன்படுத்துறது ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ உதாரணமா ஐ எம் கோயிங் டு ஸ்கூல் நவ், நான் இப்போது ஸ்கூலுக்கு போய் கொண்டிருக்கிறேன். ஷீ இஸ் பிளேயிங் வெல், அவன் நன்றாக விளையாடி கொண்டிருக்கிறாள். வி ஆர் பிளேயிங் ஃபுட்பால், நாங்க ஃபுட்பால் விளையாடி கொண்டிருக்கிறோம். தே ஆர் ஒர்க்கிங் இன் அன் ஆஃபீஸ், அவங்க ஆஃபீஸ் ஒன்ல வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க. ரைட். ஸோ இப்படி நாங்க நடந்து கொண்டிருக்கிற விஷயத்த நாங்க சொல்றதுக்காக பயன்படுத்துறது. ரைட். இங்கதான் நமக்கு இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க பி வேர்ப்ஸ். பி வேர்ப்ஸ் என்று சொல்லும் போது நான் சொல்லியிருந்தேன் am is are was were இதெல்லாம் வந்துட்டு பி வேர்ப்ஸ் வரும். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல நாங்க பயன்படுத்துறது am is are. அதோட வேர்ப் எந்த வடிவத்துல வரும்னு கேட்டா ஐஎன்ஜி வடிவத்துல வரும். வேர்ப் வந்துட்டு ஐஎன்ஜி வடிவத்துல வரும். ரைட். ஸோ இந்த am is are நாங்க யாருக்கு பயன்படுத்துறேன்னு பார்த்தா ஐக்கு நாங்க am பயன்படுத்துவோம். ஐக்கு மாத்திரம் நாங்க am பயன்படுத்துவோம். யூக்கு நாங்க ஆ பயன்படுத்துவோம். ஐ ஆம், யூ ஆர். வி தே, அது மாதிரி ப்ளூரல் நவுன்ஸ்களுக்கும் நாங்க ஆ பயன்படுத்துவோம். வி ஆர், தே ஆர். சிங்குலர் நவுன்ஸுக்கும் ஹி ஷி இட்டுக்கும் நாங்க இஸ் பயன்படுத்துவோம். ஹி இஸ், ஷி இஸ், இட் இஸ் நாங்க பயன்படுத்துவோம். ரைட். எக்ஸாம்பிள், ஐ ஆம் பிளேயிங், யூ ஆர் பிளேயிங், we are playing, they are playing, he is playing, she is playing, it is playing. So ing verb-ஓட நாங்க am is ஆவ இங்க பயன்படுத்திருக்கோம். ஸோ இந்த மெயின் வேர்புக்கு verb ingங்கிற வேர்புக்கு am is ஆ வந்துட்டு ஹெல்பிங் வேர்ப். ஸோ நாங்க இன் ஹெல்பிங் வேர்பாக இங்க பி வேர்ப்ஸை பயன்படுத்திருக்கோம். ரைட். இப்போ ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னா, பாசிட்டிவ் சென்டென்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னா ஐ ஆம் பிளேயிங் கிரிக்கெட் நவ், நான் இப்போது கிரிக்கெட் ஆடிக்கொண்டு இருக்கிறேன். ஷீ இஸ் ரீடிங் புக்ஸ், அவள் புத்தகம் வாசித்து கொண்டு இருக்கிறாள். வி ஆர் குக்கிங் டின்னர், நாங்க டின்னர் சமைத்து கொண்டிருக்கிறோம். அமான் இஸ் பையிங் ஃப்ரூட்ஸ், ஐ எம் வெயிட்டிங் ஃபார் த பஸ். ஷீ இஸ் கோயிங் டு ஸ்கூல், சில்ட்ரன் ஆர் ஸ்டடிங் ஸ்கூல்ஸ். ஸோ இதெல்லாம் வந்துட்டு கண்டினியூஸ் டென்ஸ்ல இருக்கு. அப்ப ஐ எம் வெயிட்டிங் ஃபார் த பஸ், நான் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன். அம்மான் இஸ் பையிங் ஃப்ரூட்ஸ், அம்மான் பழங்கள் வாங்கி கொண்டிருக்கிறான். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நாங்க ஒரு பாயிண்ட்ல நடந்து கொண்டிருக்கிற விஷயத்தை பத்தி பேசுறோம். ரைட். அப்போ இதெல்லாம் பாசிட்டிவா நடந்து கொண்டு இருக்கு. இதுவே நாங்க ஒரு கொஸ்டின் கேட்க போறோம் அப்படி சொன்னா, அவன் விளையாடி கொண்டிருக்கானா, நான் விளையாடி கொண்டிருக்கேனா, அவள் புத்தகம் வாசித்து கொண்டிருக்கிறாளா, சமைத்து கொண்டிருக்காங்களா, விளையாடி கொண்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி நாங்க என்ன செய்யறோம், கொஸ்டினாக கேட்க போறோம் சொன்னா நாங்க இந்த ஸ்ட்ரக்சர்ல ஏம் இஸ் ஆவ நாங்க முன்னால கொண்டு வரோம். எப்படி நாங்க வில்ல முன்னால கொண்டு வரும்போது கொஸ்டினா மாறுனுச்சோ அதே மாதிரி ஏம் இஸ் ஆவ முன்னால கொண்டு வரும்போது கொஸ்டினாக மாறும். ரைட். அப்ப சப்ஜெக்ட் அதோட வேர்ப். அப்ப முன்னால சப்ஜெக்ட் வந்தா பாசிட்டிவ், பாசிட்டிவுக்கு அடுத்தது கொஸ்டினாக மாற்றும் போது ஹெல்பிங் வேர்ப் நாங்க முன்னால பயன்படுத்துவோம். ரைட். அப்ப ஐ ஆம், யூ ஆர், இது உங்களுக்கு தெரியும் எதுக்கு நாங்க பயன்படுத்துவோம். ஐக்கு நாங்க ஆம் பயன்படுத்துவோம், யூ யூ ஆண்டு சொல்லி பயன்படுத்துவோம், வி ஆர், தே ஆண்டு பயன்படுத்துவோம், ஹி ஷி இட் சொல்லி பயன்படுத்துவோம்.
அதுக்கு நாங்க இஸ் என்று பயன்படுத்தும். ஸோ இதை நாங்கள் கொஸ்டின். இப்போ உதாரணமா am I playing cricket? நான் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கிறேனா? is she reading books? அவ புத்தகம் வாசித்துக் கொண்டிருக்கிறாளா? are we cooking dinner? நாங்க டின்னர் சமைத்து கொண்டிருக்கிறோமா? is அமான் buying fruits? அமான் பழங்கள் வாங்கி கொண்டிருக்கிறானா? are you going now? நீங்க இப்ப போறீங்களா? is she coming to school? அவள் ஸ்கூலுக்கு வாராளா? are children studying in school? சிறுவர்கள் ஸ்கூல்ல படிச்சு கொண்டிருக்கிறாங்களா? ஸோ இப்படி நாங்க கொஸ்டினாக கேட்கோம். இப்படி நாங்க கொஸ்டினாக கேட்கோம். இது வந்துட்டு ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ல நாங்க ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்கறது, ரைட்? ஸோ அதுவே நாங்க நெகட்டிவ் பயன்படுத்த போறோம்னு சொன்னா, பாசிட்டிவ் ஸ்ட்ரக்சர்ல வர மாதிரி சப்ஜெக்ட் பின்னால ஏம் இஸ் ஆவ பயன்படுத்திட்டு நாங்க வேர்புக்கும் ஹெல்பிங் வேர்புக்கும் இடையில நோட்டை பயன்படுத்தும், ரைட்? அங்க நாங்க வில்லுக்கும் வேர்புக்கும் நடுவுல நோட் பயன்படுத்தின மாதிரி இங்கேயுமே வந்துகிட்டு நாங்க நெகட்டிவ்க்கும் ஹெல்பிங் வேர்புக்கும் இடையில நாங்க நோட் பயன்படுத்துறோம். இப்ப ஐ ஆம் நாட், யூ ஆர் நாட், we are not, they are not, he is not, she is not, it is not சொல்லி நாங்க என்ன செய்யறோம்? நெகட்டிவாக பயன்படுத்துறோம், ரைட்? அப்ப நாங்க சென்டென்ஸா பார்த்தோம்னா ஐ எம் நாட் பிளேயிங் கிரிக்கெட், ஐ எம் நாட் பிளேயிங் கிரிக்கெட், she is not reading books, we are not cooking dinner, Aman is not buying fruits, you are not singing well, நீங்க நல்லா பாடுறீங்க இல்ல, பாடிக்கொண்டிருக்கீங்க, ரைட்? ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஷீ இஸ் நாட் கோயிங் டு ஸ்கூல், கரண்ட்லி அவள் இப்போ ஸ்கூலுக்கு போய் கொண்டிருக்கிறல்ல. சில்ட்ரன் ஆர் நாட் ஸ்டடியிங் ஸ்கூல், பிள்ளைகள் வந்துக்கிட்டு ஸ்கூல்ல படிச்சு கொண்டு இருக்காங்கல்ல. ஸோ இப்படி நாங்கள் என்ன செய்யறோம்னு சொன்னா நெகட்டிவாக சொல்றோம். இப்போ நெகட்டிவ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ல நாங்கள் நெகட்டிவ் சென்டென்ஸ் யூஸ் பண்றோம், ரைட்? ஸோ இதெல்லாம் வந்துட்டு நாங்கள் என்ன செய்வோம்? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னு சொல்லுவோம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் சொல்றது ப்ரெசென்ட்ல ஒரு விஷயம் நடந்து கொண்டு இருக்குங்கிற விஷயத்த நாங்க பேசுறது, ரைட்? அதுல நாங்க ஸ்ட்ரக்சர் வைஸா பாத்தீங்கன்னு சொன்னா சப்ஜெக்டோட ஆம் இஸ் ஆவ பயன்படுத்துவீங்க, அது கூட வேர்ப் ஐஎன்ஜியை பயன்படுத்துவீங்க. அத மாதிரி நாங்க கொஸ்டினாக எடுத்தோம்னு சொன்னா நாங்க ஆம் இஸ் ஆவ முன்னால போடுவோம், சப்ஜெக்ட் வேர்ப். அப்ப பி வேர்ப் முன்னால வரும்போது கொஸ்டினாக மாறும். அது மாதிரி நெகட்டிவ் நாங்க எடுத்தோம்னா பி வேர்புக்கும் வேர்புக்கும் இடையில நாங்க நோட்டா பயன்படுத்தும். சம்டைம்ஸ் நீங்க நெகட்டிவ் கொஸ்டின் கேட்க போறீங்கன்னு சொன்னா நெகட்டிவ் கொஸ்டினுக்கும் வேற ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த ஆமிசாவை நீங்க முன்னால போட்டீங்கன்னு சொன்னா கொஸ்டினாக மாறிடும். இப்போ எம் ஐ நாட் வரும். அப்போ ஐ எம் நாட் பிளேயிங் கிரிக்கெட், ஏம் முன்னால வந்து ஐ பின்னால வந்தா கொஸ்டின், நெகட்டிவ் கொஸ்டின். எம் ஐ நாட் பிளேயிங் கிரிக்கெட், நான் கிரிக்கெட் விளையாடி கொண்டு இருக்கிறேன் இல்லையா? ஷி இஸ் நாட் ரீடிங் புக்ஸ், இஸ் ஷி நாட் ரீடிங் புக்ஸ், அவள் புத்தகம் வாசித்து கொண்டிருக்கிறது இல்லையா? வி ஆர் நாட் குக்கிங் டின்னர், வி நாட் குக்கிங் டின்னர், நாங்க இரவு உணவை சமைத்து கொண்டிருக்கிறது இல்லையா? இப்படி நாங்க நெகட்டிவ் கொஸ்டின் ஆக. ஸோ உங்களுக்கு நெகட்டிவ் கொஸ்டின் நாங்க ஏன்னு உங்களுக்கு படிச்சு தரல சொன்னா நெகட்டிவ் கொஸ்டின்ஸ் நீங்க கொஞ்சம் அட்வான்ஸா நீங்க படிக்கும்போது நெகட்டிவ் கொஸ்டின்ஸ் நீங்க யூஸ் பண்ணுவீங்க. ஸோ தோ திஸ் இஸ் அவர் பேசிக் இங்கிலீஷ் கிளாஸ். ஸோ ஐ ஜஸ்ட் இன்க்ளூட் positive, negative, and question. So these are simply enough for your basic skills, right? So that's why I have included this 3 things. So you have to know that you have negative questions also, right? So negative questions, if you have any doubts you can ask. So I simply explain to you what we're going to do. So simply swap the subject and helping verb and we can create negative questions, right? அப்ப நாங்க சிம்பிளா நெகட்டிவ் கொஸ்டின் உருவாக்கணும்னு சொன்னா நெகட்டிவ் சென்டென்ஸ்ல நாங்க என்ன செய்வோம்? ஸ்வெப் பண்ணுவோம். அதுவே பாசிட்டிவ் கொஸ்டின்ஸ் உருவாக்க போறோம்னு சொன்னா பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல ஸ்வெப் பண்ணுவோம். பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல நாங்க ஸ்வெப் பண்ணினா பாசிட்டிவ் கொஸ்டின்ஸ், நெகட்டிவ் கொஸ்டின்ஸ்ல ஸ்வெப் பண்ணினா நெகட்டிவ் கொஸ்டின்ஸ், ரைட்? ஸோ இப்படி நீங்க ஞாபகம் வச்சு கொள்ளுங்க, ரைட்? ஸோ ஹேவ் யூ காட் த ஐடியா?
விளங்கிச்சா ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னா என்னன்னு சொல்லி? Right. So, shall we take a break for 10 minutes? Right. Okay. So, let's take a break until 9:20. You can take a break for 10 minutes and join the class at 9:20. Is that okay? Right. You may leave now. Assalamu alaikum. Good evening. Vanakkam and Aibawan.